எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஓவராலா வந்து என்னென்ன சிலபஸ்ல இருக்கு, அது எங்கெங்க எந்தெந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் குரூப் 1க்கு, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஓவர் வியூவா அவுட்லைனா நீங்க நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம அதில் வந்து அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரி உருவாச்சு, 1920 வந்து எப்படி எலெக்ஷன்ல போட்டிட்டாங்க, நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து எப்படிலாம் வந்து ரோல் பிளே பண்ணாங்க, சமுதாயத்துல எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து லிசன் பண்றோம் ஒருத்தவங்க சொல்றத, அடுத்து வந்து நம்மள படிச்சுட்டு ஒரு நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் கொண்டு வந்துடணும். ஏன்னா நோட்ஸ் வந்து நம்மளா எடுத்தாதான் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து நம்ம ரிசர்வேஷன் பாலிசி பத்தி பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ அதை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிலபஸ்ல இருக்கிறது ரிசர்வேஷன் பாலிசி. இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து இந்தியால எந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு, இந்த ஆர்டிகல் 15 வச்சு ஒரு கேஸ் நடந்திருக்கும். செண்பகம் துரைராஜன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதோட தாக்கங்கள், அதுக்கப்புறம் இந்த முதல் சட்ட திருத்தம் எதனால வந்துச்சு, அது எந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி, அதோட தாக்கங்கள், சோசியல் என்னென்ன தாக்கங்களை வந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுக்கு பாத்தீங்க அப்படின்னா
சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம சமுதாயத்துல கல்வி ரீதியாவோ இல்ல வேலைவாய்ப்பு ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பின்தங்கிய மக்களுக்கு ஒரு சிறப்பு அளிச்சு அவங்களை வந்து சமமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு மரம், ஓகேங்களா? இந்த மரத்துல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஹைட்டான ஒரு பீப்புள் இருக்காங்க வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஈஸியா இந்த பழங்களை பறிச்சுக்க முடியும். ஆனா இன்னும் ஹைட் கம்மியா இருக்க பீப்புளும் இந்த சமுதாயத்துல இருக்காங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பழங்களை பறிக்க முடியாது. சோ இந்த ஹைட்டா இருக்க பீப்புளுக்கு மட்டுமே இந்த பழங்கள் போயிட்டு இருந்தா ஒரு சமூக நீதி பாதிக்குமா? அதனால இந்த ஹைட் கம்மியா இருக்கவங்களுக்கு ஒரு மேடை மாதிரி ஒரு சின்ன குஷன் கொடுக்கறது, அதான் ஒதுக்கீடு. இவங்க இப்போ இவங்களோட போட்டி போடும்போது இவங்கனாலையும் அந்த பழங்களை வந்து பறிச்சுக்க முடியும். ஸோ அவங்களோட காம்படிஷன் லெவலை வந்து குறைக்கிறது யாரோடது, யாரையும் குறைக்கிறது இடஒதுக்கீடு கிடையாது. கீழே இருக்கவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்களும் இதே மாதிரி போட்டி போட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்றதா இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொண்டு வந்தது இல்லை, இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம ரயத்வாரி சிஸ்டம் சொல்லி நம்ம பார்த்திருப்போம், ரயத்வாரி முறை. இந்த ரயத்வாரி முறை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தங்களோட நிலங்களை வந்து இழக்கிறாங்க. யார்கிட்ட ஜமீன்தார்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்தரப்பட்ட மக்களுக்கு. இந்த கீழ்த்தட்டு மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அமையுது. இது மேல்தட்டு மக்கள் வேண்டுமென்றே சில நிலங்களை வந்து தரிசு நிலமா போடுறது, மக்கள்கிட்ட பயனுள்ளாத வகையில வந்து யூஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க கீழ்த்தட்டு மக்களை வந்து ஒரு கல்வி கேட்கிற அடிப்படை உரிமை கூட ஒரு வழி இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த கீழ்த்தட்டு மக்களை வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்ததுதான் இடஒதுக்கீடு. இந்த ரயத்வாரி முறை அப்படிங்கிற முறையை வந்து ஒரு ஆய்வு பண்றதுக்கு எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுறார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்த ரயத்வாரி முறையை வந்து அனலைஸ் பண்றதுக்காக சென்னை மாகாணத்துக்கு அனுப்புறாங்க. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் அனலைஸ் பண்றாரு. இவர் கூட சப்போர்ட் பண்ணது தாமஸ் முன்ரோங்கிற ஒரு ஆள் வந்து. இவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேல்தட்டு ஒரு சில மக்கள்கிட்ட மட்டுமே எல்லா வசதிகளும் இருக்கு, கீழ்த்தட்டு மக்கள் அப்படியே கீழே கீழே தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. இதனாலதான் இடஒதுக்கீடுங்கிறது அப்ப இருந்து ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து 1850 அந்த காலகட்டத்தில் நடந்தது. 19ஆம் செஞ்சுரியோட ஒரு முற்பகுதியில் நடந்த விஷயங்கள். இப்போ 1854 பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் எஜுகேஷன் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கீழ்த்தட்டு மக்கள் அதாவது எஜுகேஷன் போகணும் அப்படின்னா கூட நிறைய தடை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி தடுக்க கூடாதுன்னு நீதிமன்ற ஆணை நிறைய பிறப்பிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து புக் அதுல மட்டுமே இருக்கும், அதாவது பேப்பர்ல மட்டுமே இந்த சட்டங்கள் இருந்துச்சு, நடைமுறையில செயல்படுத்த முடியல. இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கீழ்த்தட்டு மக்களுக்கும் நம்ம பயன் இல்லாம கிடக்கிற தரிசு நிலங்களை கொடுக்கணும். அந்த தரிசு நிலங்கள் மூலியமா வந்து டாக்ஸ் ரெவன்யூ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும். அதாவது பிரிட்டிஷ் பாத்தீங்க அப்படின்னா சில நன்மைகள் இல்லாம எந்த ஒரு திட்டங்களையும் வந்து யாருக்கும் பண்ண மாட்டாங்க. இப்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு இடம் கொடுக்கறது அவங்களோட நோக்கம் கிடையாது. அந்த சும்மா கிடக்கிற தரிசு நிலங்களை வந்து ஒரு விவசாய பூமியா மாத்தணும். அப்ப விவசாய பூமி எப்படி மாத்த முடியும்? உழைக்கிறதுக்கு மேன் பவர் வேணும். இவங்க வந்து உழைக்க மாட்டாங்க. அப்போ யார் உழைப்பா? ஜமீன்தார் வந்து உழைக்க போறது இல்ல. அப்ப இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு ஃப்ரீயா லேண்டை கொடுப்போம், அவங்க ரெவன்யூ கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஃப்ரீ லேண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் சலுகைகள் கொடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க பிரிட்டிஷ் வந்து. அப்போ 1885 பாத்தீங்க அப்படின்னா த்ரீமன் ஹெரே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல, இப்ப மாவட்டம் செங்கல்பட்டுல வந்து சென்னை மாகாணத்துல வந்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. இதே சேம் ரிப்போர்ட் தான். கீழ்த்தட்டு மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இடமும் இதெல்லாம் வந்து நிதி உதவியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ இதை எப்ப கொண்டு வராங்க பாத்தீங்க அப்படின்னா 1892
12 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் தரிசு நிலங்களை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த லேண்டுக்கு பேரு தான் பஞ்சமி லேண்ட் சொல்லுவாங்க, பஞ்சமர். இந்த பஞ்சமர் அப்படிங்கிற கான்செப்டை இப்பதான் கொண்டு வராங்க 1892ல. ஓகேங்களா? இந்த 1892ல 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து பஞ்சமி நிலங்கள்னு சொல்லி பண்ணி கீழ்த்தட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடங்களை வந்து விற்க முடியாத மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இந்த லேண்ட் தான் வந்து இப்போ நிறைய சர்ச்சைக்கு உள்ளாகிற இந்த பஞ்சமி நிலம் சொல்ற ஒரு கான்செப்ட். அவங்களுக்கு லேண்ட் மட்டும் கிடையாது, பஞ்சமர் ஸ்கூல்ஸும் ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. இந்த 1892ல பஞ்சமர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இத 1922ல நீதி கட்சி வந்திருப்பாங்க. இந்த பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம், ஆதி திராவிடர் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆதி திராவிடர்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆதி திராவிடர் அப்படிங்கறத வந்து சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி மாத்திருப்பாங்க. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். ஓகேங்களா? பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். இடஒதுக்கீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 ஆர்டிக்கலை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 15/4, ஆர்டிகல் 16/4. சரி, என்ன சார் ஆர்டிகல் 15 அப்படின்னா, நம்மளோட சட்டத்தில் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்குமா? அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக மதம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில அரசு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கறத ஆர்டிகல் 15 சொல்லுது. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 15 வச்சுதான் செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் வந்து 1951ல பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு கொண்டு வந்திருப்பாரு. அவர் எதுக்காக கொண்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்புவாத அந்த ஆணையின் முறைப்படி எனக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கிறது தாமதமாயிருச்சு, அதனால அரசு வந்து எனக்கு மதம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில பாகுபாடு காட்டிருச்சு அப்படிங்கிறது ஆர்டிகல் 15 வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல வந்து கேஸ் கொடுத்திருப்பாரு. இந்த உயர் நீதிமன்றத்துல நம்ம எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி கேஸ் கொடுப்போம் பாத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு, 226 பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு. ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவர் இந்த மாதிரி கொடுத்த உடனே அப்ப இருக்க சட்டத்துல அவங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூ பயன்படுத்தி, ஆமா இது வந்து ஆர்டிகல் 15 வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, 1951ல ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு மைல்கல்னே சொல்லலாம், ரொம்ப ஹிஸ்டாரிக்கல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ். சரி, கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 15/4 அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இன் எஜுகேஷன். அப்போ சமூக ரீதியா வந்து கல்வி ரீதியா பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களோட முன்னேற்றத்திற்காக அரசு சிறப்பு சட்டங்களையோ சலுகைகளையோ உருவாக்குறதுக்காக இந்த விதி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ், அதுவும் ஹையர் எஜுகேஷன்ஸ், இதுல வந்து பின்தங்கிய வகுப்பினருக்கும் அந்த SC ST பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் கட்டண சலுகைகள் வழங்கப்படுகின்றன அப்படிங்கறதா 15/4 வந்து சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். TNPSC கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டைரக்டாவும் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது ஆர்டிகல் 16/4. 15/4 வந்து எஜுகேஷன்ல இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி இந்த 16/4 வந்து அரசு வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியடா இருக்கட்டும், சுதந்திரம் அடைஞ்சப்பா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே வந்து அரசு வேலை வாய்ப்புகள்ல அதிகமா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சரி, இது இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. சோ பிற்படுத்தப்பட்டவரா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவரா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்ததுதான் இந்த இடஒதுக்கீடு சட்டம். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா அரசு வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வயலேட் பண்றதா இருந்தாலும் கூட, ஒரு சமூக ரீதியா
பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சட்ட திருத்தம் தான் 16/4. இந்த 16/4 பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு வேலைகள்ல வந்து இடஒதுக்கீடு ஓபிசியா இருக்கும், எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 1951 பாத்தீங்க அப்படின்னா அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல பிசிக்கு வந்து 25% இருந்திருக்கும் இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டிக்கு 16, மொத்தம் 41 விழுக்காடு தான் இருக்கும். 1951 காலகட்டத்தில். இப்போ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. 69% இருக்கு. நம்ம பின்னாடி பார்ப்போம் அது எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன கமிஷன் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். இது டைரக்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 16/4 வந்து அரசு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இடஒதுக்கீடுனா என்ன சொல்லி நம்ம ஏதோ ஒரு 4-5 டைம் பார்த்தாச்சு. இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி சமூக, கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை வந்து ஒரு நல்ல லெவல் உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக நீதி திட்டம் தான் வந்து இடஒதுக்கீடு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா முதலா இடஒதுக்கீடு கொள்கையை அமல்படுத்திய மாநிலம் இல்லைன்னா மாகாணம் எது வேணாலும் சொல்லலாம், தமிழ்நாடு. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே இடஒதுக்கீடுக்காக ரொம்ப போராடின ஒரு மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போதைக்கு 69% வந்து இடஒதுக்கீடு நம்ம அமல்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில வேற மாநிலங்கள்லாம் வந்து இடஒதுக்கீடு அதிகமா வச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 72% பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு, 73 பாத்தீங்க அப்படின்னா எம்பில இருக்கு, 60% வந்து பீகார்ல இருக்கு, 66 கர்நாடகால இருக்கு, 62 பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. இந்த மாதிரி இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இதே யூபி, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே 50% தான் வச்சிருக்காங்க இடஒதுக்கீடு. நம்மளோட தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நிறைய பேர் போராட்டம் பண்ணி நிறைய தியாகங்கள் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியா அந்த 69% வந்து ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு அட்டவணை 9ல கொண்டு போய் சேர்த்தவங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் நம்ம ஜெயலலிதா மேம் அவர்களா வந்து கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். 137 ஆர்டிகல் 137 இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற இதை வந்து 69% அட்டவணை ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பார்த்துருப்போம். இருந்தால் ஜஸ்ட் இடஒதுக்கீடுனால தெரிஞ்சுப்போம். 1921 செப்டம்பர் 16, ஓகேங்களா, 1922 ஆகஸ்ட் 15, இந்த 2 ஜியோவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வகுப்பு வாரி அரசாணைன்னு சொல்லிட்டு கம்யூனல் ஜியோன்னு சொல்லியிருப்போம், புக்லயும் இருக்கு. 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15 டேட் ஞாபகம் வச்சுங்க. 2 ஜியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு பணிகள்ல வந்து பிராமணரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பிராமணர் அல்லாதவர் வந்து முக்கியத்துவம் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணை தான் வந்து இந்த ஜியோ. இதுதான் இந்தியாவிலே முதலாக கொண்டு வந்த இடஒதுக்கீட்டோட ஜியோ தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணம். நம்ம முன்னாடி ஒரு ஸ்லைட்லயும் பார்த்தோம்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொண்டு வந்தாங்கன்ட்டு. இவங்க ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்போதைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் இருக்கும். இந்த அரசாணையை பாத்தீங்க அப்படின்னா முனுசாமி அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு சட்டசபையில. முனுசாமி, ஓகேங்களா, முனுசாமி கொண்டு வந்திருப்பாரு. இத சி நடேசனார் அவர்கள் வந்து வழிமொழிஞ்சிருப்பாரு. சி நடேசனார். இந்த நடேசனார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கல, வேலை கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம், வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது தெளிவா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கள் மக்களுக்கு வேலை கொடுக்கவில்லை எனில் நாங்கள் அரசாங்கத்திற்கு வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ட்டு நடேசனார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க.
இதை வந்து முன்மொழிஞ்சது பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள், வழிமொழிஞ்சது நடேசனார். இந்த சட்டசபையில வந்து முன்மொழிஞ்சது சண்முகம் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 75% மக்கள் வந்து, அதாவது நான் பிராமின்ஸ் வந்து இந்த வேலையில வந்து வரணும் அரசு பணிகள்ல. இதை கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், சமூக ரீதியா பிற்படுத்தப்பட்டவரா இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து இந்த 75% வந்து அரசு வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 100 ரூபாய்க்கு மேல வந்து சம்பளம் இருக்கிற அரசு வேலையில அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாணை. இப்ப பெரியார் பாத்தீங்கன்னா 1925 காங்கிரஸ் மாநாட்டிலேயே சொல்லியிருப்பாரு, இந்த வகுப்பு வாரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா அது ஃபெயில் ஆயிடும். அதுக்கப்புறம் 1928 முத்தையா அவங்களும் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து சக்சஸா தான் இருக்கும். 1928 முத்தையா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா முத்தையா அவர்கள் அந்த நீதி கட்சி சார்பில் வந்து அப்ப இருந்திருப்பாங்க. ஒரு நிரந்தரமாக்கப்பட்டது அந்த வகுப்பு வாரி அந்த பிரதிநிதித்துவம் சொல்லப்போதான் ஜிஓ முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அது செயல்பாட்டு அளவுல வந்து நிரந்தரமாக்காம வந்திருக்கும். இவங்க வந்து 1928 ஒரு பணி நியமனம் வந்து நிரந்தரமாக்கப்பட்டிருக்கும். எந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா? இதான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ஜிஓட ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி. சரி, ஓகே. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜனவரி 26, 1950 நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். நவம்பர் 26 ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்திருக்கும். பட் ஜனவரி 26, 1950 ஃபுல் அரசியலமைப்பு சட்டமும் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதோட கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு, இது முன்னாடி ஸ்லைடோட பாட்டு வந்தோம். இந்த இடஒதுக்கீடு அப்படின்னாவே இந்த வழக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தனக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில வந்து சீட் கிடைக்கல, இதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொண்டு போயிருப்பாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. அவர் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லிட்டு செண்பகம் துரைராஜன் அவர்களுக்கு வந்து சாதகமா தீர்ப்பு வந்திருக்கும். இந்த தீர்ப்பு தான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. டிஎன்பிஎஸ்சியிலும் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். அதுக்கு முதல் சட்ட திருத்தம், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி கொண்டு வருவாங்க பாத்தீங்களா சட்ட திருத்தம். ஆர்டிகல் 368 முதலா நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை ஒரு திருத்தம் பண்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. அப்போதைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அரசியலமைப்போட ஃபர்ஸ்ட் திருத்தத்தை கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 15/4, 16/4 இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை சட்டப்பூர்வமாக்கி இருப்பாங்க. இதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம் சட்டநாதன் அவர்களோட ஆணையம். 1971 நம்மளோட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கப்போ கொண்டு வந்தது. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் இடஒதுக்கீடு 41% இருக்குங்களா, அதை வந்து இவங்க மாத்தி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா மக்கள் தொகை கூட்டிட்டு வருது, அதுக்கான இடஒதுக்கீடு நம்ம கூட்டி கொடுக்கணும். அதுக்காக 25% பிசிக்கு இருந்த இடஒதுக்கீடை வந்து 31% ஆகும். பழங்குடியினருக்கு SC/STக்கு இருந்த 16% இடஒதுக்கீடு 18 ஆகும். ஆக மொத்தம் 49% வந்து மாத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின்ஸ். 1971 சட்டநாதன் ஆணையம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1979, 80 காலகட்டத்துல இடஒதுக்கீடு மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிகப்படுத்துறாரு. என்ன பண்றாங்கன்னா 31% இருந்த இடஒதுக்கீடு வந்து பிசிக்கு 50 ஆகவும் மொத்த இடஒதுக்கீடு 68 மாத்துறாரு. ஆனா இந்த டைம்ல வந்து SC/STக்கு எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. ஆனா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வந்து 31 இருந்து 50% மாத்துறாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 9,000 வந்து பேசிக் வருமானம், ஆண்டு வருமானம் 9,000 கீழே இருக்கணும். இந்த கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுங்க. 1979 கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை ஜியோ கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஜியோ வந்து மறுபடியும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும்.
ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எதுவுமே இங்கிலீஷ் இருந்திருக்காது, வெறும் பிசிக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் இருந்திருக்கும். நிறைய ஒரு குழப்பங்கள் வரும். அதனால அந்த அரசாணையை திரும்ப பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1980ல எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்து இது இங்கிலீஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1989ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசிக்கும் பழங்குடியினர் எஸ்டிக்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதாவது நிறைய சங்கங்கள், வன்னியர் சங்க போராட்டங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ டிஎம்கே பீரியட் இருந்திருக்கும், கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 50% அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீடு வந்து பிரிக்கிறாங்க. 20% வந்து எம்பிசிக்கும் 30% வந்து பிசிக்கும் இருக்கும். எஸ்சி எஸ்டியில பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு 1% தனி ஒதுக்கீடா மாத்தி கொடுத்துறாங்க. மொத்தம் 69%. 1989ல வந்து இந்த மாதிரி கான்செப்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படிலாம் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உள் ஒதுக்கீடு இதெல்லாம் கொண்டு வராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 1994ல பாத்தீங்க அப்படின்னா 9வது அட்டவணை, இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 69% வந்து ஏன்னா 50%க்கு மேல இருந்துச்சுன்னா செல்லாதுன்ட்டு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க இந்திர சகானி வழக்குல. சரிங்களா. அதெல்லாம் நிறைய ஜுடிஷியல் ரிவ்யூக்குலாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டம் இயற்றி 9வது ஷெட்யூல்ல கொண்டு போய் சட்ட பாதுகாப்புக்காக 76வது சட்ட திருத்தம், ரொம்ப ரொம்ப முக்கியம், 76th அமெண்ட்மெண்ட். அது எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1994. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இதை கொண்டு போய் ஒரு சட்ட பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஷெட்யூல் 9th கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1882ல ஹண்டர் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. மகாத்மா ஜோதிராவ் பூலே அவங்க பாத்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி வேணும், அது இல்லாம அனைத்து சமூகத்தினருக்கும் அரசு பணிகள்ல விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு 1882 ஹண்டர் ஆணையத்துக்கு முன்னாடி. 1902ல பாத்தீங்க அப்படின்னா கோலாப்பூர் சமஸ்தானத்துல சத்ரபதி சாகு மகாராஜ், ஓகேங்களா, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா நான் பிராமின், அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு நான் பிராமினுக்கு 50% இடஒதுக்கீடு வந்து அவங்க சமஸ்தானத்துல அறிவிக்கிறார். இது வந்து ஒரு நமக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகளா கேட்காட்டியும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 1923 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிஓ. இந்த ஜிஓல பாத்தீங்க அப்படின்னா நீதி கட்சி ஆட்சியில் இருக்காங்க. பிராமணர் அல்லாதவருக்கு 44%, சிறுபான்மையினருக்கு 16%, ஒடுக்கப்பட்டவருக்கு 8% இடஒதுக்கீடு அப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. 1921 செப்டம்பர் 16. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பிராமணர் அல்லாதவருக்கு 44, சிறுபான்மையினருக்கு 16, ஒடுக்கப்பட்டவருக்கு 8%. இந்த பூனா ஃபேக்ட் சொல்லக்கூடிய 1932ல பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணுதான், கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு இடையில அப்படின்னா காந்திஜி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கும். அதாவது டிப்ரெஸ்டு பீப்புளுக்கு தனி தொகுதி கொடுக்க வேண்டாம், அந்த பொது தொகுதிக்குள்ள இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது நம்ம ஐஎன்எம்ல தெளிவா பார்ப்போம். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம், ஸ்டேட் போன்லயும் கொடுத்து கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.